அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அஜித் அவர்களோட அடுத்த திரைப்படத்தில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத 2 முன்னணி நடிகர்கள் இணைந்திருக்காங்க. இது படத்திற்கு ட்ரிபிள் மடங்கு பலத்தை சேர்க்க போகிறது என்பதில் துளியும் சந்தேகமில்லை. கண்டிப்பாக அஜித் அவர்களோட கெரியரில் இல்லாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான திரைப்படமும் இதுவரைக்கும் தன்னோட கெரியரில் இல்லாத அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு உருவாக்கும் திரைப்படமாகவும் இந்த திரைப்படம் இருக்க போகிறது. அந்த மாதிரி தான் காஸ்டிங்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு அப்புறமா ஒரு 6 மாதம் அஜித் அவர்கள் கேப்பை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் படம் நடிப்பேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. ஸோ குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் அஜித் அவர்களோட அடுத்த திரைப்படம், அதாவது AK 64 திரைப்படத்தை இயக்க போகிறாங்க. இதை ஆதிக் ரவிச்சந்திரன் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த திரைப்படத்திற்கு அனிருத்தா மியூசிக்கும் கொடுக்க போகிறாங்க. இந்த சமயத்தில் இந்த திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் ரசிகர்களை குஷிப்படுத்திருக்கு. அதாவது மற்ற திரைப்படங்கள், அதாவது பொது அஜித் திரைப்படம்னாலே எப்படி இருக்கும்னா எந்த விதமான அப்டேட்டும் செலிப்ரேஷன் மூடில் இருக்காது. படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டே ஒரு போஸ்டர் மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா நார்மலாக ஷூட் போகும். படம் ரிலீஸ் சமயத்தில் சின்ன அப்டேட் கொடுத்து என்கேஜ் பண்ணுவாங்க. இதுதான் அஜித் அவர்களோட திரைப்படத்தோட அப்டேட் பேட்டர்னாக இருந்தது. ஆனால் குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு கொஞ்சம் ஹைப் ஏற்றி ஆதிக் ரவிச்சந்திரன் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சாங்க. பெருசாக வித்தியாசம் கிடையாது. ட்விட்டரில் அப்டேட் போடுவதை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணாங்க. ஒரு ஹைப் ஏற்றினாங்க. ஆனால் AK 64 திரைப்படத்துக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு பெரிய பிளானே வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. எஸ், ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் AK 64 திரைப்படத்தில் ப்ரோமோ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான தனி ஷூட்டே எடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. அந்த ப்ரோமோக்கான தீம் மியூசிக் தான் அனிருத் அவர்கள் பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் இந்த மாத மிட்டுக்குள், அதாவது நவம்பர் 15ஆம் தேதிக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனாலே மக்கள் மத்தியில் அந்த ஒரு ப்ரோமோவுக்கு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த சமயத்தில் அடுத்த இன்னொரு ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்தில் அவங்க பண்ணியிருக்க காஸ்டிங்ஸ் தான். ஸோ 2 முக்கிய ஹீரோஸ் இந்த திரைப்படத்தில் இணைந்திருக்காங்க. ஒன்று யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் அவர்கள், இன்னொன்று யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள். இவங்க 2 பேருக்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. ஒருவேளை அஜித் அவர்கள் கூட ராகவா லாரன்ஸும் விஜய் சேதுபதியும் இவங்க 2 பேருமே நடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா ராகவா லாரன்ஸ் விஜய் சேதுபதி இவங்க 2 பேரத்தில் யாராவது ஒருத்தர் ஓகே பண்ணுறதுக்காக தான் 2 பேருக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் திரைப்படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் விஜய் சேதுபதி அவர்கள் நடித்திருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு லோகேஷ் கனகராஜ் முடிவு பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் அவர்கள். ஸோ ராகவா லாரன்ஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தாங்க. ப்ராப்பரான கால் ஷீட் இல்லாததால் ராகவா லாரன்ஸ் அவர்கள் மாஸ்டர் படத்தில் நடிக்க முடியவில்லை விஜய் சேதுபதி. அதுக்கப்புறமா மாதவன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் விஜய் சேதுபதியை தேர்ட் ஆப்ஷனாக தான் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த டைம் ராகவா லாரன்ஸ் விஜய் சேதுபதி இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் ஆதிக் ரவிச்சந்திரன் சூஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த 3 பேருமே படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பக்காவான ஒரு கேங்ஸ்டர் திரைப்படமாக உருவாக போகிறது அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. ஆதிக் ரவிச்சந்திரன் சொன்ன விஷயம் என்னென்னா, குட் பேட் அக்லி திரைப்படம் மாதிரி இந்த திரைப்படம் இருக்காது. இது கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்ட்டான திரைப்படம். அட் த சேம் டைம் ஒரு பெரிய சப்ஜெக்ட் திரைப்படம், ரொம்ப பிரம்மாண்டமான திரைப்படம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த திரைப்படம் ஒரு வித்தியாசமான ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான திரைப்படமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. அடுத்துக்கான ஷூட்டிங்கை நவம்பர் மாதம் இறுதியில் அப்புறம் டிசம்பர் தொடக்கத்தில் ஸ்டார்ட் பண்ண படக்குழு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 6 மாதம் இந்த திரைப்படத்துக்கான ஷூட் இருக்க போகிறதாம். அதனால தான் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே முடித்து விட்டாங்க. அதாவது லொக்கேஷன், அதுக்கப்புறம் யார் காஸ்டிங், அது எல்லாமே அஃபிஷியலாக முடித்து விட்டாங்க. ஸோ இந்த மாதம் மிடில் வரப்போகும் அஃபிஷியலான அறிவிப்பில் இந்த திரைப்படத்தில் யார் நடிக்க போகிறாங்க, ஸோ இந்த திரைப்பட சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிற எல்லா அப்டேட்டும் அந்த ப்ரோமோவில் ரெவல் ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களும் அதுக்காக தான் ரொம்பவே உழைத்து கொண்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லா அஜித் ரசிகர்களுக்கும்
செம ஹாப்பியான விஷயமா இருக்கும் என்பதில் துளியும் மாற்று கருத்து கிடையாது. ஸோ ப்ரோமோ ரிலீஸ் ஆக போகிறது. அஜித் அவர்களோட 64வது திரைப்படத்தில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ட்ரிபிள் ஹீரோ கான்செப்ட்லாம் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஒரு பெரிய பேன் இண்டியா சக்ஸஸ் வந்து கிடைக்க போகுது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ வந்து விஜய் சேதுபதி அஜித் அவர்கள் கூட நடித்தால் நல்லா இருக்குமா, இல்லை ராகவா லாரன்ஸ் அவர்கள் அஜித் அவர்கள் கூட நடித்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.